ஆல் ரைட் நண்பா. ஆனால் ஒரு ரெஸ்லிங் ஃபேனாக இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய விஷயம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதெல்லாம் பற்றி வந்து பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சில பெரிய அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க இந்த வீடியோவை. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோக்கு லைக் போடலன்னா ஃபஸ்ட்டு எனக்காக வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் போடுங்க. ஸோ ஏன் சொன்னேன் ரெஸ்லிங் ஃபேனுக்கு இன்றைக்கி வந்து ஒரு தரமான நாள்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மெயின் இவெண்ட் மேட்ச் பற்றி வந்து பேசுகிறேன். என்ன ஒரு தரமான மெயின் இவெண்ட் மேட்ச்சு. ஸோ ஆடம் ஹேங்மேன் பேஜ்னு நினைக்கிற அவரோட பேர். எப்போவுமே அவரை வந்து ஐஏடபிள்யூவில் டாப்பாக தான் வந்து காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு மென்ஸோட டோர்னமெண்ட்டு. ஸோ மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து இவங்களுக்குள்ளே நடக்குது. வில் ஆஸ்பிரே வர்சஸ் ஆடம் ஹேங்மேன் பேஜ். தரமான மேட்சுங்க. என்னால் வந்து வேர்ட்ஸ் கிடையாது சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு தரமான மேட்ச். ஆஃப்கோர்ஸ் ஏஐடபிள்யூனாலே பார்த்தோன்னா மேட்சஸ்லாம் வந்து லாங்காக தான் இருக்கும். ஒரு 10 வாட்டி பார்த்தோன்னா கிக் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு அந்த ரெஸ்லிங் ஸ்கில்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருந்தது. ஸோ டெஃபினெட்லி இந்த மேட்ச் வந்து பாருங்கன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். தென் நம்மளோட டோனி ஸ்டார்ம் இருக்காங்களே அவங்களோட மேட்சும் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஷோவில் டெஃபினெட்லி ரெசல்மேனியா மாதிரி பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த ஷோ வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதில் சில பேர் பார்த்தோன்னா கெமிக்காக வந்து என்ட்ரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் வந்து கெனி ஒமேகா வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி வந்து அந்த சீல்டு எடுத்துன்னு வருவார். அண்ட் ரிகோஷே வந்து அந்த அனிமேவோட கேரக்டரோட பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸு வந்து போட்டுன்னு இருப்பார். ஸோ வேறு லெவலில் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் லெவலில் எந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி பெரிய என்ட்ரன்ஸு ஸ்டேஜ்லாம் பண்ணுவாங்களே எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஷோவில் வந்து இருந்தது. அண்ட் முக்கியமாக அந்த மார்க்குன்னு ஒரு ரெஸ்லர் இருக்கார். நம்ம மாடர்ன் டே மிக் ஃபாலின்னு சொல்ல அவர் வந்து அவ்வளோ ப்ரூட்லாம் வந்து இந்த மேட்ச் வந்து கொடுத்துருப்பாரு. அகேன்ஸ்ட் ரிகோஷே தான் அந்த மேட்சும் பார்த்துருந்தா ரிகோஷே ஜெயிச்சிருப்பார். பை த வே தரமான மேட்ச் அதுவும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக நம்மளோட டீன் ஆம்பிரஸோட ஒரு மேட்ச் வந்து நடக்கும். ஒரு ப்ரால் மாதிரி தான் இருக்கும் அந்த மேட்ச்சு. லிட்ரலி அதுவும் வந்து வேர்ட்ஸ் இல்லை, செம்மையாக இருந்தது. சமோசோவில் அந்த மேட்ச்சில் இருப்பார், செம்மையாக இருந்தது. டெஃபினெட்லி அதையும் வந்து பாருங்கள். மார்க்ஸ்லியோட அந்த மேட்ச்சில் வந்து முக்கியமான ஒரு மூமெண்ட் வந்து அந்த ஸ்டாப்லர் அடிப்பாங்க பாருங்கள். ஐயோயோ அது வந்து தரமாக இருக்கும். அப்படி நினச்சி பாருங்களேன், நம்ம யோசிச்சாலே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியலாக அங்கே வந்து ஸ்டாப்லர் வந்து அடிப்பாங்க. ஆனால் இந்த லைன் நான் வந்து சொல்லி ஆகணும். டபிள்யூஏ பார்த்து யாரை வேணால் வந்து சொல்லலாம், நான் கூட இதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஆனால் ஏஐடபிள்யூ பார்த்து இந்த வேர்டை வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து பயம் இருக்கும், எப்பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஏஐடபிள்யூ வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வென் இட்ஸ் கம் டு ப்ரூட்டாலிட்டி ஏஐடபிள்யூ வந்து குக் பண்ணிடுறாங்க. அதை வந்து அகைன் இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் வேர்டில் சொல்ல டெஃபினெட்லி போய் ஹைலைட்டாச்சும் வந்து பாருங்கள். இந்த ஷோ வந்து டெஃபினெட்லி வேறு லெவலில் இருந்தது. தென் நம்ம டபிள்யூ பக்கம் வந்தோன்னா டபிள்யூயோட பேட்டில் கிரவுண்ட் பேப்பர் வந்தது. அதில் வந்து டிஎன்ஏ அண்ட் ப்ளஸ் என்எக்ஸ்டி. ஸோ அங்கே வந்து முதல் வாட்டி ஹிஸ்ட்ரியிலே முதல் வாட்டி என்ன ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டபிள்யூ ரெஸ்லர் வந்து டிஎன்ஏவோட டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எஸ் இது வந்து நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து மேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க இடத்துலையே போய் அந்த டிஎன்ஏவோட ஓனர் இருப்பாப்பில் அதுவும் அந்த வைரல் பிக்கு வந்து பயமாக போயின்னு இருக்குது. ஏன்டா என் கம்பெனி டைட்டில் நீ ஜெயிச்சுன்னு போகிறேன்ட்டு அந்த மாதிரி வந்து போயின்னு இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டும் வந்து பயங்கரமாக இருந்தது. சில விஷயம்லாம் எங்கேயும் வந்து நடந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த 2 ஷோ வந்து பாருங்கன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஏஐடபிள்யூ நல்லா பண்ணுறாங்க, என்எக்ஸ்டி நல்லா பண்ணுறாங்க. ஆனால் யார் நல்லா பண்ணலன்றது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ மொக்கையாக வந்து கரண்ட்லி மெயின் ராஸ்டர் வந்து போயின்னு இருக்குது. ஆனால் டெஃபினெட்லி ஏஐடபிள்யூ பண்ணது பார்த்துட்டாங்களே எரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு ராலை வந்து எதனா பண்ணுவாங்கன்னு நான் வந்து ஹோப் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கதைக்கு வரும். ஸோ சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் ஷோ நம்ம வந்து பார்த்துருந்தோம். நம்மளோட கோடி வந்து ரிட்டர்ன் பண்ணார். அந்த ஷோக்கு அப்புறம் பார்த்தோம் ஆஃப் ஏரில் கோடியோட ஜாக்கெட் பார்த்தோன்னா நம்மளோட ஜேஓஸை வந்து போட்டிருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங்கு, எப்படி ஒரு பிரதர்ஸ் மாரி ஆல்ரெடி 2 பேரும் டேக் டீம் டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத இது. 2 பேரும் ஒரு டேக் டீமாக வந்து சூப்பராகவே வந்திருந்தாங்க. பட் சடன்லி அந்த டைட்டில் வந்து தோக்க வச்சாங்க. நல்ல ஒரு பாண்டிங் இருக்குதுன்னு நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, அது என்னென்னு பார்த்தோன்னா அந்த ஷோலேயே வந்து அடுத்த வரப்போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. நாட் ஓன்லி மெயின் இவெண்ட், எவல்யூஷன் உமன்ஸோட எவல்யூஷன் ஷோ இருக்குல்ல அதுவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சாட்டர்டே நைட் வந்து ஜூலை 12ஆம் தேதி வந்து நடக்க போகுது அந்த ஷோ. அண்ட் தென் உமன்ஸோட அந்த எவல்யூஷன் ஷோ வந்து சண்டே ஜூலை 13 அன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஸோ 12, 13 இதோட அனௌன்ஸ்மெண்ட் கூட பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க. ட்ரிபிள் எச் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. முதல் வாட்டி பார்த்தோன்னா ஆன் ஜூன் 7 அன்றைக்கி வேர்ல்டு கொலைட் அந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து பண்ண போகிறாங்க. WWE அண்ட் லூச்சா லிப்ரா அந்த மாதிரி இருக்குல்ல அந்த 2 கம்பெனியும் சேர்ந்த
ஒரு வேர்ல்டு கொலைட்னு வந்து ஷோ வந்து பண்ண போகிறாங்க. நான் பர்சனலி இதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். போஸ்டர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. மெயினாக நம்மளோட ரேமி ஸ்டுடியோ தான் வந்து ஒரு மெயின் பிக்சராக இருக்காரு, ஃபேஸ் ஆஃப் த போஸ்டராக இருக்காரு நம்ம சொல்லலாம். நான் டெஃபினெட்லி இதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்கோட போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, போஸ்ட் வந்து போட்டிருந்தார். இட்ஸ் ஆஃபிஷியல் சீனா பவுல் ரோட்ஸ் ஊசோ அன்பிலவல் ஆஃபிஷியல் எம்ஐடிவி போஸ்டர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் தெரியுது, சீனா பவுல் ரோட்ஸ் ஊசோனா அந்த டாக்டி மேட்ச் இருக்குல்ல, அது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்கன்னு. இப்போயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் மணி இந்த பேங்கோட முதல் போஸ்டர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜான்சனா வந்து ஃப்ரண்ட் சிங்கிள் போஸ்டராக இருக்கார். இன்னொரு விஷயம் நம்ம வந்து கவனிச்சு ஆகணும், சீனாவோட இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் அவர் இருக்கிற பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஸ்பெசிஃபிக்காக போஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. மேபி அது நமக்கு இப்போ ஃபீல் ஆகலை, பட் அவர் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அது மைண்டில் ஒரு ஆமால அவரோட இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் இந்த மாதிரி சிங்கிள் போஸ்டர்லாம் வந்து அவருக்காக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணின்னு இருக்காங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நேற்று கோடி வந்து ரிட்டர்ன் பண்ணார்ல சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் ஷோவில், அங்கே அவர் ரிட்டர்ன் பண்ண வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வெறும் 15 ஹார்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேசிவாக வந்து ஜென்ரேட் வந்து பண்ணியிருக்கு வியூஸ்லாம். ஸோ அஃப்கோர்ஸ் கோடி வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, அவரும் வந்து ஒரு புல்லர் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அவரோட ரிட்டர்னை வந்து வேறு லெவலில் ஒரு ஹியூஜ் நம்பரை வந்து டவுடிக்கு வந்து கொடுத்துருக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம வந்து டேவன் பீஸ் வர்சஸ் ட்ரூவோட மேட்ச் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து டேவன் பீஸ் வந்து ஜெயிச்ச விதம் பார்த்தோன்னா வியர்டாக இருந்தது. பை த வே இங்கே வந்து ஏன் டேவன் பீஸ் ஜெயிச்சாரு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட ட்ரூக்கு வந்து சில பிரச்சனை இருக்குது, இன்ஜுரி இருக்குது. ஸோ அதுக்காக அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்க போகிறாரு. அண்ட் ஒரு வகையில் நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் கூட பண்ணலாம், அஃபிஷியல் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா டேமிட் பீஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் வந்து போகிறாரு, போர்ட் ஆன் வெக்கேஷன். ஸோ வெக்கேஷனில் போரிங்காக இருக்குப்பா. ஏன்னா நம்மளோட ட்ரூ வந்து சொல்லுவார்ல, அது ஒர்க்கு போர்டு அட் ஒர்க் அந்த மாதிரி சம்திங் போடுவார். ஸோ அதுக்கு ஏற்ற போல் கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு. அந்த வெக்கேஷன் போட்டிருக்காருல டேமிட் பீஸ், தட்ஸ் மீன் எஸ் இங்கே வந்து நம்மளோட ட்ரூ வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அண்ட் டெஃபினெட்லி ஹி டிசர்வ் ரெஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் என்ன ஹோப் பண்ணுறேன்னா அவர் ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் அகெயின் டேமிட் பீஸ் கூட ஃபீவுடு பண்ணக்கூடாது. இதோட முடிஞ்சால் சந்தோஷம். இதுக்கப்புறம் அவர் வந்து லாங் பிரேக் எடுத்து இல்லை ஷார்ட் பிரேக்கும் எடுத்து வந்தார்னா திரும்பி மெயின் இவென்ட் பிக்சரில் வரணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்களோட ஃபியூடு வந்து இந்த சின்ன டைம்லேயே வந்து நல்லா பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் வந்து சூப்பராக பண்ணாங்க. என்னன்னா ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணாங்க. ஏன்னா ட்ரூ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் பிக்சரில் இருந்தார், மெயின் இவென்ட் பிக்சரில் இருந்தார், பங்கு செத்து இந்த மாதிரிலாம் டாப்பில் இருந்தார், பிளட் கூட ரோமன் கூட. ஆனால் திடீர்னு வந்து டிராஃப்ட் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து டேமன் பீஸ் கூட வந்து மேட்ச் பண்ணது வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியல. ஸோ எஸ் ஆஃப்டர் பிரேக் அப்புறம் அவர் வந்து அகெயின் மெயின் பிக்சரில் வரணும். அதுதான் வந்து ஃபேன்ஸோட ஒரு ஹோப்பு ரெக்வெஸ்ட் நம்ம வந்து சொல்லலாம். அவர் வராரோ இல்லையோ நம்மளோட லீவ் மார்கன் வந்து வர போகிறாங்க. ஏன்னா அப்டேட் வந்திருக்கு, டபிள்யூ பேக் ஸ்டேஜில் ஸ்டாஃப்லாம் பார்த்தா லீவ் மார்கனோட ரிட்டர்ன் பற்றி பேசினிருக்காங்க. மேபி வரப்போகிற மண்டே நைட் ராலியை வந்து நம்ம லிவோட ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து சென்சிபிளாகவும் இருக்குது, லாஜிக்கலாகவும் இருக்குது. ஏன்னா வந்து சைடில் நம்மளோட ஃபின் பேலர் வந்து ஒரு கதை ஓட்டின்னு இருக்காரு. ராக்ஸினை வந்து உள்ளே கொண்டு வந்து நம்மளோட டாம் கண்ணு வேறு இப்போ ராக்ஸின் மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட லிவ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா, அவங்களோட ரியாக்ஷன் என்ன? ஸோ டெஃபினெட்லி ஸ்டோரி லைனில் அவங்களோட வேலை இருக்குது. ஸோ லுக் லைக் சூன்லி நம்ம வந்து லிவோட ரிட்டர்ன் கூடிய சீட்டில் வந்து பார்க்கலாம். தென் நம்ம வந்து ரா பற்றி பேசினோன்னா நாளைக்கு நடக்க ரா பற்றியே வந்து பேசலாம். ஒரு மேசிவான மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்ஸோட குவாலிஃபை மேட்ச் வந்து நடக்க போகுது. டிராகன் லீ வர்சஸ் சாட் கேபிள் வர்சஸ் பென்டா. ரெஸ்லிங் வைஸ் இந்த மேட்ச் வந்து தரமாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு தரமான மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வர்சஸ் ஃபின் பேலர் வர்சஸ் சாமி ஜெயின். இந்த மேட்ச் வந்து நான் மெயின் இவெண்ட்டில் எதிர்பார்க்குறேன். உமன்ஸோட மேட்ச் வேணாம், எனக்கு இந்த மேட்ச் தான் வேணும். ஸோ பார்க்கலாம், ஒரு மேசிவ் மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சாமி ஜெயின் வந்து எனக்கு ஜெயிக்கிற மாதிரி தெரில டாக்டி மேட்ச்சு. ஃபின் பேலரும் வந்து தெரில, ஜட்மெண்ட்டே இருக்காங்க கூட, பட் இருந்தாலும் மூமெண்டம் கிடையாது. செத் ராலன்ஸ் இப்போ தான் ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் அவர் தோற்றா நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஆனால் ஏன்னா பிரான் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணார்ல, ப்ராசன் ரீடை வந்து அட்டாக் பண்ணார் போன டாக் டீம் மேட்ச்சில் அந்த எதிரி டீமு. ஸோ மேபி அவங்க காண்டாய் இந்த மேட்ச்சில் வந்து செத்தை வந்து காஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி செத்து ரிலேட்டட் நான் இன்னொரு டாபிக் பற்றி பேசணும், அதாவது நான் வந்து லேட்டராக பேசுகிறேன். இப்போதைக்கு
இப்போதைக்கு இந்த மேசிவ் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குவாலிஃபைங் மேட்சுக்காக நாளைக்கு நடப்ப ராவில். ஸோ நாளைக்கு ரா வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து நல்லா உத்து பார்த்துருப்பாங்க ஏஐடபிள்யூவை. ஸோ கண்டிப்பாக எரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினெட்லி ராவை வந்து எதனா பண்ணலான்னு பார்ப்பாங்க. நாங்களும் ஒரு ஆளு தான் காட்டேன். அண்ட் நேற்று வந்து நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட பர்த்டே. அண்ட் இப்போது அவருக்கு வயசு வந்து 40 ஆயிடுச்சு. ஸோ குட் நியூஸ் வந்து ஹாப்பி பர்த்டே, பட் பேட் நியூஸ் வந்து வயசு வந்து 40 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா அவருக்கு வந்து பர்த்டே வந்து உடனே இன்னொரு நியூஸ் வந்து வருது. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸில் அவர் வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு. 10 மில்லியன்ஸ் ப்ளஸ்ஸு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவரை விட கிரேட் கலியை வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகம். அதுவே வந்து யூஎஸ் ஃபேன்ஸ் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. என்னடா ரோமனை விட கிரேட் கலி அதிகமாக இருக்குது, கிரேட் கலி சரியான பெரிய ஆளாக இருப்பார். எல்லாருக்கும் தெரியும் ரெஸ்லிங்கோட பாப் கல்ச்சரில் கிரேட் கலியோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மெயினாக இந்தியாவில் கிரேட் கலி சொன்னாலே வந்து சின்ன சின்ன பசங்களுக்கும் வந்து தெரியும். அந்த மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அதனால தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பற்றி. அதுக்கு முன்னாடி இன்னும் வீடியோ லைக் போடலாம், ஃபஸ்ட்டு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. நானும் வந்து நேற்று போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், இன்ஸ்டாலேயும் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அந்த ரூமர் என்னென்னா, ஸோ நம்மளோட செத்து கூட வந்து ப்ரான் பிரேக்கர் இருக்கார். இப்போ ப்ராசன் ரீடும் வந்து சேர்ந்துட்டார். ஏன் ப்ராசன் ரீட் சேர்ந்துருக்காரு அதுவே கேள்விக்குறிக்கு தான். ஏன்னா கடைசியாக என்னென்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் நான் லாங்காக இழுக்க விரும்பலை. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பை த வே டாப்பிக்கில் வரும். ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. அகென்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிஎம் பங்கு, சாமி ஜெயின், 3வது ஆள் வந்து வேணும். அண்ட் அது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரூமர் வந்து நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அண்ட் இந்த பிக்கு தான் வந்து இப்போ வைரலாக வந்து போயின்னு இருக்குது, வார் கேம்ஸோட பிக்கு. ஸோ இந்த 3 பேர் வர்சஸ் இந்த 3 பேர் வந்து நடக்குமா அந்தமாரி வந்து ஒரு பயங்கரமான ரூமர் வந்து போயின்னு இருக்குது நம்மளோட சோஷியல் மீடியாவில், ரெஸ்லிங்கோட இன்டர்நெட்டில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் பங்கு, சாமி ஜெயின் வர்சஸ் செத்து, ப்ராசன் ரீட் அண்ட் ப்ரான் பிரேக்கர் ஒரு மேசிவான டாக் டீம் மேட்ச்சு இந்த மணி இந்த பேங்க்கில் நடக்குமா கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து அந்த சொன்னல குவாலிஃபைங் மேட்ச்சில் வந்து செத்து இருக்கார். செத்து வந்து தோக்கவும் கூடாது. தோக்குறாருன்னா அதுக்கு வந்து அகென்ஸ்டாக அந்த பங்கு, சாமி அவங்க யாருன்னா வந்து தோக்க வைக்கணும். அப்படி தோத்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த 6 மேன் டாக் டீம் மேட்சை வந்து பார்க்கலாம். எங்கே இந்த மணி இந்த பேங்க் பேப்பரில் இல்லை ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணி செத்தை வந்து காஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எதனா விஷயம் நடந்தால் தான் வந்து நம்ம 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து மணி இந்த பேங்க்கில் பார்க்கலாம். ஒருவேளை செத்து வந்து இங்கே ஜெயிக்கிறாருன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, அப்போ இந்த மேட்ச் வந்து மணி இந்த பேங்க்கில் நடக்காது. டெஃபினெட்லி நாளைக்கு நடக்க போகிற இந்த குவாலிஃபைங் மேட்ச்சில் செத்தோட மேட்ச்சில் பார்த்தோன்னா ஒரு பெரிய கண்ணு இருக்க போது. யார் வந்து செத்தை காஸ்ட் பண்ண போகிறா, இல்லை செத்து ஜெயிக்க போகிறாரா, இல்லை வந்து ரோமன் ரிட்டர்ன் பண்ணி செத்தை காஸ்ட் பண்ண வைக்க போகிறாரா, பல கேள்விக்குறி இருக்குது. நாளைக்கு குக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து தரமான சம்பவம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போதுக்கு வந்து டபிள்யூ வந்து அகைன் பேக் டு ட்ராக் வர்றதுக்கு நல்ல மூமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. இதோடு அவங்க வந்து விடக்கூடாது. பை த வே நண்பா, இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காங்க. இதோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் நாளைக்கு மண்டே நைட்டரோட வீடியோவில்.